மாநாட்டிற்கு ராமநாதபுரம் வேட்பாளர் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் திரு முகமது ஜலீல் அவர்களை ஆதரித்து இங்கே நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை நண்பர் தங்கம் தென்னரசு அவர்களே, இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த தோழமை கட்சியைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையில் இந்த கூட்டம் என்பது, இந்த மக்கள் திரள் என்பது தமிழகம் முழுக்க வீசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அலையினுடைய அல்லது இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் வீசிக் கொண்டிருக்கிற கலைஞர் அவர்களுடைய அலையினுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்முடைய தளபதி அவர்களுடைய அலையின் ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு ஊரிலும் நான் இதை பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், 2 மாதங்களுக்கு முன்பு திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10வது மாநில மாநாடு நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் அங்கே குழுமி இருந்தார்கள். அந்த மாநாட்டிற்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு மக்கள் திரள் ஒரு மாநாடு நடந்ததே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு மாநாடுகள் சம்பந்தமான விஷயத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். ஒரு கட்சியினுடைய மாநில மாநாட்டில் 10 லட்சம் பேர் இந்தியாவில் ஒரு தேசிய கட்சிக்கு கூட யாரும் வந்தது கிடையாது. இது எப்படி சாத்தியப்பட்டது? அதற்கு அடுத்த நாள் நான் சென்னைக்கு சென்று புதிய தலைமுறை தொலைக்காட்சிகளை கேட்டார்கள், மாநாட்டிற்கு சென்று வந்தீர்களே, மாநாடு எப்படி இருந்தது என்று. நான் அவர்களிடம் சிரித்துக் கொண்டே சொன்னேன், மோடி அலை மோடி அலை என்கிறீர்களே, திருச்சியிலே ஒரு திமுக சுனாமி ஒன்று அடித்துக் கொண்டிருக்கிறது, போய் பாருங்கள் என்று. அந்த மாநாடு என்பது உண்மையில் தமிழக வரலாற்றில் திமுகவிற்கு இந்த தேர்தலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய மாநாடாக இருந்தது. ஏனென்று கேட்டால், அதற்கு முன்பு வரைக்கும் ஊடகங்களில் எல்லாம் ஒரே அவதூறு பிரச்சாரம். திமுக பலவீனமடைந்து விட்டது, திமுக தொண்டர்கள் பலவீனமடைந்து விட்டார்கள், திமுக இந்த தேர்தலிலே அது எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை, அவர்களுக்குள் பல பிரச்சனைகள் என்றெல்லாம் தினமும் ஏதாவது ஒரு புரளியை கிளப்பி ஒன்று பேசுவார்கள் அல்லது எழுதுவார்கள். எங்களை போன்றவர்கள் எல்லாம் அது அப்படி இல்லை, அந்த இயக்கம் என்பது எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறது, நெருக்கடி நிலை போன்ற ஒரு நிலையை இந்தியாவிலேயே எதிர்த்த, எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றெல்லாம் நாங்கள் சொன்ன போது கூட, அதெல்லாம் அப்போது இருந்த திமுக, இப்பொழுது அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஏதாவது ஒரு வம்பு செய்து கொண்டே இருப்பார்கள். எனக்குமே சரி, இவர்கள் எப்படி நிரூபித்து காட்டப் போகிறது இந்த இயக்கம் என்று நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் திருச்சி மாநாடு முடிந்த அடுத்த நாள் ஊடகங்களுடைய அத்தனை மனப்பான்மையும் மாறிவிட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு நிரூபணம். அந்த கட்சியில் ஒரு சிறு செங்கலை கூட யாரும் உருவ முடியாது, ஒரு சிறிய சேதாரத்தை கூட யாரும் ஏற்படுத்த முடியாது என்று. இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொரு கட்சியினரும், அது நான் உங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறேன் என்று, ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு ஆட்கள் இல்லை என்று அந்த கூட்டத்தை ஊர் ஊராக ரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களையும் பிற எம்எல்ஏக்களையும் மக்கள் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நேற்று எங்கள் ஊரில் துவரங்குறிச்சியில் ஒரு கூட்டம், ஒரு பெரிய அளவிற்கு நீங்கள் அதில் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கே போஸ்டர் ஒட்டவில்லை, இங்கே மனுஷபுத்திரனுக்காக பேனர் வைக்கவில்லை என்று. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான தொண்டர்கள், அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருந்தால் போதும், அவர்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நின்று கொண்டிருப்பார்கள், தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள். அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு எந்த பெரிய விளம்பரமும் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 பேர் கலைஞர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த மைதானை சுற்றி ஒரு நிற்க இடமில்லை, அவ்வளவு பெரிய ஒரு நெரிசல். இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சியிலே நேற்று அவர் துவரங்குறிச்சியில் வந்த அந்த விஷுவல் அதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஜன சமுத்திரத்திற்கு நடுவே கலைஞர் அவர்களுடைய அந்த வேன் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கும்போது இந்த இயக்கத்தினுடைய அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் என்பதை ஒரு சிறிதும் அது குறையவில்லை. இன்னும் சொல்ல போனால்
எப்பொழுதெல்லாம் திமுகவிற்கு சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அது பீனிக்ஸ் பறவையை போல உயிர் செல்வதை நாம் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். திமுகவிற்கு எப்பொழுதெல்லாம் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இயக்கம் முழு மூச்சுடன் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை தமிழக வரலாற்றில் நடந்துவிட்டது. நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். 1977க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் திமுக அதிகாரத்திலேயே இல்லாமல் இருந்தது. வேறொரு இயக்கமாக இருந்தால் சுக்கு சுக்காக சிதறி காணாமல் போயிருந்திருக்கும். ஆனால் அதனுடைய அமைப்பு, அதனுடைய இயக்கம், அதில் ஒரு சிறு சலனம் கூட ஏற்படவில்லை. அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் அதே உறுதியுடன் அதே வலிமையுடன் தொடர்ந்து சந்தித்தார்கள் என்றால் அதற்கு கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் உருவாக்கிய இரும்பு கோட்டை போன்ற எஃகு கோட்டை போன்ற இந்த அமைப்பு தான் காரணம். இதை நீங்கள் எத்தனை அரசியல் செய்திகள் செய்தாலும் அது யாராலுமே தடுக்க முடியாது. இங்கே என்னுடைய அருமை நண்பர் தங்கம் தென்னரசு அவர்களோடு இந்த மேடையில் வீற்றிருப்பது என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை, மகிழ்ச்சியை தருகிறது. உங்களுக்கு அவரை உங்களுடைய ஒரு தலைவராக தெரியும், உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தெரியும். ஆனால் இதை தாண்டி அவருக்கு எண்ணற்ற பக்கங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு படிப்பாளர். தமிழக அரசியலிலேயே அவருக்கு நிகரானவர்களை தேடினால் 2-3 பேர் கூட தேட மாட்டார்கள். இதை நான் மிகையாக சொல்லவில்லை. ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சுக்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பேசுறாரு, கூட்டம் ஆரம்பிக்கும். யார் நம்ம கேப்டன் தான் சொல்றேன், ஏய் அங்க என்ன போன வச்சுட்டு நிக்கிற, நீங்க அங்க நிக்கிற, நீங்க இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்க, இன்னும் 25 நிமிஷம். அப்புறம் 5 நிமிஷம் அவர் வந்து வேற என்னத்தையே ஒண்ணு பேசுவாரு. இல்லைன்னா வேட்பாளர்கள் கீழே இருந்தா காலரை பிடிச்சி தூக்கி மேல கட்டுவார், இவர் தான் எங்க வேட்பாளர். இந்த மாதிரி கொடுமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் எல்லாத்துலயும் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த நாள் அவங்க வீட்டம்மா போய் இங்க பிரச்சாரம் பண்ணி ஆட்சியில் இருக்க ஏதோ சில குறைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு கணவரை காப்பாற்றுவதற்காக அந்த அம்மா படுகிற அந்த பாறை நினைத்தால் உண்மையிலேயே மிகவும் எனக்கு வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் எப்பேற்பட்ட ஒரு கல்வியாளர், தமிழக வரலாற்றிலேயே கல்வித்துறையில் அவர் செய்த சீர்திருத்தங்கள் என்பதை ஒரு வரலாற்று திருப்புமுனை என்று நான் சொல்வேன். ஏனென்று கேட்டால் சென்ற ஆண்டு கலைஞருடைய பிறந்த தின நிகழ்ச்சியிலே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். அந்த வருடம் SSLC மற்றும் +2 ரிசல்ட்டில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு தேர்ச்சி விகிதம். அந்த தேர்ச்சி விகிதம் என்பது அதிலும் முக்கியமாக அரசு பள்ளிகளில் படித்த, கிராமப்புற பள்ளிகளில் படித்த, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அளவிற்கு உயர் மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றார்கள். அப்படி ஒரு பர்சன்டேஜ் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே கிடையாது. நான் அந்த கூட்டத்திலே சொன்னேன், அது முழுக்க முழுக்க சமச்சீர் கல்வியால் வந்த ஒரு விஷயம். நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் உருவாக்கிய, நம்முடைய கலைஞர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி என்கிற புரட்சிகர திட்டத்தின் மூலம் கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைங்க தான் படிப்பாங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்களா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்க கூடாதா, அவங்களுக்கு ஈக்குவலா மார்க் வாங்கக்கூடாதா, ஸ்டேட் ரேங்க்லாம் வாங்கக்கூடாதா? கல்வி முறையில் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். யாரிடம் பணம் இருக்கிறதோ அல்லது யார் ஆங்கில கல்வி பயில முடியுமோ, யார் டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவங்க வீட்டு பிள்ளைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண் பெறுவாங்க, உயர் படிப்புகளுக்கு போவாங்க. நம்ம பசங்க எல்லாம் ஒண்ணு ஃபெயில் ஆவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச மதிப்பெண் பெற்று வேற எங்கேயும் வந்து பேர படிக்க முடியாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து மாடு வைக்க போயிடுவாங்க வந்துட்டு. இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இதை முதலில் உடைத்தெறிந்தவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். இன்றைக்கு திமுக ஆட்சியினுடைய எத்தனையோ விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கத்தினால் தடுத்து நிறுத்த முடிந்தது. சமச்சீர் கல்வியை தொட முடியவில்லை. அவர்கள் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள், இதை இந்த பாடத்திட்டத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று. ஆனால் நீதிமன்றம் இந்த புரட்சிகரமான நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருந்தது. தேசிய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தார்கள். அதனுடைய எந்த அடிப்படையும் தகர்க்க முடியவில்லை. நான் வரும்போது தங்கம் தென்னரசு அவர்களிடம் சொல்லிக் கொண்டு வந்தேன், அதிமுக அரசினால்
எப்படி கலைஞர் காலத்தில் கட்டப்பட்ட பாலங்களை உடைக்க முடியாதோ அதே போல சமச்சீர் கல்வியையும் மாற்ற முடியாது என்று. ஏனென்றால் அது அறிவு பாலமாக, சிந்தனைக்குரிய பாலமாக, எதிர்கால தலைமுறைக்குரிய ஒரு பாலமாக அது இருந்தது. அது மட்டுமா, ஒரு நூலகம், அதாவது ஆசியாவிலேயே மிக முக்கியமான நூலகங்களில் ஒன்றாக உருவாக்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகம். நீங்கள் யாராவது சிலர் அந்த நூலகத்திற்கு போயிருந்திருக்கலாம். அந்த நூலகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தலைகீழாக நின்றால் கூட அதனுடைய ஒரு சிறு பகுதியை கூட உருவாக்க முடியாது. அது வெறுமனே ஒரு கட்டிடம் கிடையாது. அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய, நம்முடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களுடைய ஒரு மகத்தான கனவு, தமிழ் சமூகத்திற்காக அவர்கள் கண்ட கனவு. அந்த கனவிற்கு பின்னே நான் ஒரே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். பொதுவாக ஒரு நூலகம் உருவாக்கப்பட்டால் அந்த நூலகம் உருவாகி அதில் புத்தகங்கள் வருவதற்கு குறைந்தது சில ஆண்டுகள் பிடிக்கும். இந்த நூலகம் துவங்கப்பட்ட அன்று அந்த நூலகத்தில் எத்தனை புத்தகங்கள் இருந்தது தெரியுமா? 5 லட்சம் புத்தகங்கள். 5 லட்சம் புத்தகங்களை ஒரு நூலகம் துவங்கப்படுகிற அன்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூலக இயக்கம் உலகத்திலேயே எங்கேயுமே இருந்தது கிடையாது. 5 லட்சம் புத்தகங்களை ஒரு நூலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு அரசாங்கத்திற்கு 5 வருடங்கள் ஆகும். நாம் அந்த நூலகத்தின் முதல் நாள் நுழைந்த போது உண்மையிலேயே என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது. தமிழ்நாட்டில் நான் ஒரு எழுத்தாளன், நான் ஒரு பத்திரிகையாளன். நான் உண்மையில் எங்களுடைய கிராமப்புற நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை படித்துத்தான் நான் என்னை உருவாக்கி கொண்டவன். ஒரு நூலகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை, இவ்வளவு அற்புதமான ஒரு நூலகத்தை, ஆசியாவிலேயே மிக முக்கியமான ஒரு நூலகத்தை, இந்தியாவில் இதற்கு இணையாக எந்த ஒரு நூலகமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒன்றை தமிழ்நாட்டின் தலைநகரத்திலே இன்றைக்கு உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை ஆனால் செய்த இந்த நம்முடைய அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு செய்தார்கள். ஆனால் அந்த நூலகத்தை அழிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டன. அறிவுணர்ச்சி கொண்ட அத்தனை பேருடைய மனமும் துடித்தது. அந்த நூலகத்தை மூட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் செய்த சதிகளினால். உங்களுக்கு தெரியுமா, முதலாக நான் ஒரு தெருவில் நின்று ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது அந்த நூலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். என்னுடைய வாழ்க்கையின் முதல் தெருவில் நின்று நான் கூச்சல் போட்டது அதற்காகத்தான். எங்களோடு அன்றைக்கு நின்றவர்கள் எல்லாம் திமுக காரர்களோ கட்சிக்காரர்களோ அல்ல, ஏழை மாணவர்கள், இளைஞர்கள், ஆய்வு மாணவர்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு தெருவில் நின்று போராடினார்கள். எப்படி சமச்சீர் கல்வியை மக்கள் சக்தியினுடைய துணையோடு நாம் வென்றோமோ அதே போல அந்த நூலகத்தையும் நாங்கள் காப்பாற்றினோம். அவர்கள் என்ன செய்த போதும் அந்த நூலகத்தை நம்மிடமிருந்து அவர்களால் பிடுங்க முடியவில்லை. இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த ஒவ்வொரு சாதனையும் இந்த நாட்டில் வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை இன்றைக்கு அழிப்பதற்கு எத்தனை சக்திகள் ஒன்று திரண்டிருக்கின்றன என்று பாருங்கள். நான் ஏதோ கல்வியை பற்றி அல்லது நூலகத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்வேன். ஒருத்தர் சொன்னார், அதாவது பாஜகவினுடைய ஹெச் ராஜா என்பவர் சொன்னார். அவர் சொன்னார், ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசியது, பெரியாரை செருப்பால் அடித்திருக்க வேண்டும் என்று. அதற்காக சில தினங்களுக்கு பின்பு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அவர் வந்தார். அப்போது அவரிடம் நான் சொன்னேன், நீங்கள் இதற்கு மன்னிப்பு கேட்காத வரை உங்களை நான் இங்கே பேச விட மாட்டேன் என்று. நீங்கள் அராஜகம் செய்கிறீர்கள் என்றார். அராஜகம் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரிய வேண்டுமா என்று நான் கேட்டேன். நாங்கள் அராஜகம் செய்பவர்கள் அல்ல, ஆனால் உங்களை சகித்துக் கொண்டிருப்போம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு காரணம் இருக்கிறது. நான் சொன்னேன், பெரியாரை என்ன நீங்கள் அவ்வளவு பெரிதாக பேசுகிறீர்கள் என்று நிகழ்ச்சி முடிந்ததும் கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் இந்த அரங்கத்தில் வந்து பேசுவதற்கு காரணமே பெரியார் தான் என்று. உங்களை போன்ற அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்து பேசுகிறீர்கள் என்றால் அவர் உருவாக்கிய இடஒதுக்கீடும் அவர் உருவாக்கிய ஒரு வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய மறுமலர்ச்சிக்கு செய்த காரியங்களும் தான் என்று சொன்னேன். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நண்பர்களே, இன்றைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், தலித்துகள், சிறுபான்மையினர் அவர்கள் தலை
நிமிர்ந்து இங்கே நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். இடஒதுக்கீடுகளாகட்டும், சமூக நீதியிலாகட்டும், திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுத்து வைத்த முயற்சிகள், மேற்கொண்ட சாதனைகள் உங்களுக்கு தெரியுமா? மண்டல் கமிஷன் இங்கே வரக்கூடாது என்று டெல்லியில எத்தனை பேர் தீர்க்குளித்தார்கள், நாடு முழுக்க தீர்க்குளித்தார்கள். மண்டல் கமிஷன் என்பது என்ன? பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், ஒரு கொள்கை. ஆனால் அன்றைக்கு கலைஞர் ஆதரவுடன் அமைந்த விபி சிங் அரசாங்கம் தான் அதை நிறைவேற்ற முடிந்தது. ஆனால் இன்றைக்கு நான் இந்த வரலாற்றை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அன்றைக்கு யாரெல்லாம் மண்டல் கமிஷனை எதிர்த்து நின்றார்களோ அந்த சக்திகளோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க பின்புலத்தில் வந்த சிலர் இன்றைக்கு கைகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம்! என்றைக்கு நாம் எந்த ஒரு சமூக நீதிக்காக இன்றைக்கு போராடினோமோ அந்த சமூக நீதியை அளிக்கக்கூடிய சக்திகளோடு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலர் கைகொடுத்து நிற்கிறார்கள். இதை விட ஒரு அவமானம், இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? நான் உண்மையிலேயே வைகோ போன்றவர்கள் எல்லாம் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி எவ்வளவோ ஒரு மரியாதை வைத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு கொள்கை, ஒரு குறைந்தபட்ச கொள்கை இருக்கிறதா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கை இன்றைக்கு எதை கேட்டாலும் மோடி பிரதமராக வேண்டும் என்கிறார். இப்படி ஒரு கொள்கை இந்த உலகத்தில் யாராவது வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? ஒரு திராவிட இயக்க பின்புலத்தில் வந்தவர், பலவிதமான அரசியல் கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தவர், ஈழத்தை வென்றே தீர்வேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர், இன்றைக்கு வெட்கமே இல்லாமல் எங்களுடைய ஒரே லட்சியம் மோடி பிரதமராக வேண்டும், மோடி பிரதமராக. என்னையா சம்பந்தம் உங்களுக்கும் மோடிக்கும்? அவருக்கு உங்களுடைய ஒரு கொள்கையாவது அவர் ஏற்றுக்கொள்வாரா? நேற்று சென்னையில பேசுறாரு. என்ன பேசுறாரு? அதாவது நம்முடைய தளபதி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தினார். ஏன்? இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஈழத்தை பற்றியோ, மீனவர் பிரச்சனையை பற்றியோ, தமிழக பிரச்சனையை பற்றியோ எதுவுமே இல்லை என்று தொடர்ச்சியான கேள்வியை தளபதி அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். உடனே அதை சமாளிப்பதற்காக இப்பொழுது ஒரு துணை தேர்தல் அறிக்கை, ஒரு இலவச இணைப்பா ஒன்று வெளியிட போறாங்களா தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஏன்னா அவங்க கேள்வி, இவங்க பண்ண விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே, அப்போ நேற்று மோடி சென்னையில என்ன பேசுறாருன்னா, நாங்க தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, நம்ம அந்த இத்தாலிய மீனவர்கள் பிரச்சனை, அதாவது இத்தாலிய கடற்படையினர் நம்ம அந்த மீனவர்களை சுட்டுக் கொன்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல இருக்கவங்க எல்லாம் அங்க இருக்க நம்ம மீனவர்களை கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் சேர்த்து அவர் அது ஒரு பொது பிரச்சனையா மாத்துறார். அவர் தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கிறத ஒத்துக்கவே தயாரா இல்லை. அப்புறம் வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நாங்க ஈழத்தை பற்றி, நாங்க ஈழத்தை நாங்க பெறாம விட மாட்டோம்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்றாரு. அடுத்த நாளே ராஜ்நாத் சிங் ஈழமாவது ஒன்னாவது வாய முடுங்கன்னு சொல்லிட்டு உடனே அறிக்கை விடுறாரு. அதாவது பொதுவா அந்த கூட்டணி கட்சியில இருக்கையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்தல் முடிகிற வரைக்காவது கொஞ்சம் அப்படியே நடிப்பாங்க. அவங்க கொள்கையெல்லாம் இவங்க ஒத்துக்கிற மாதிரி, இவங்க கொள்கையெல்லாம் அவங்க ஒத்துக்கிற மாதிரியும். அதுக்கு கூட இன்னைக்கு பிஜேபி தயாரா இல்லை. வைகோ சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே ஒரு துளி கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. வைகோ மரண தண்டனை வேணாம்னு சொல்றாரு, பிஜேபி ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்களா சொல்லுங்க. கலைஞர் இன்னைக்கு இந்தியாவுடைய மரண தண்டனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கலைஞர் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு தேசிய கட்சி மாநில கட்சி தலைவரும் இதுவரைக்கும் மரண தண்டனையை ஒழிப்போம்னு பேசுறது கிடையாது, தங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது கிடையாது. ஆனா கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவிலேயே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மோடி ஏத்துப்பாரா? இன்னைக்கு சொல்றாரு அம்பேத்கர் அவருக்கு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அரசாங்கம் தான் பாரத ரத்னா கொடுத்துச்சு அம்பேத்கருக்கு அப்படின்னு. அவர் டெய்லி ஒரு பொய் சொல்லுவாரு, அப்பதான் அவருக்கு தூக்கம் வரும். ஏன்னா அவருக்கு ஒரு பொய் சொல்லலாம். உண்மையிலேயே விபி சிங் அரசாங்கம் தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது. ஆனா இன்னைக்கு குஜராத்ல பூசாம பொய் சொல்றாரு. சரி, அதை விடுங்க. ஒரு மனுஷன் எதைத்தான் மறைக்கிறதுன்னு அதுக்கு ஒரு கணக்கு வேணாமா? நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு மனு போடுறீங்க, ஒரு பியூன் வேலைக்கு ஒருத்தர் போறாரு,
அது ஒரு ஃபார்ம்ல கேட்பான், திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு. ஆனவர்னா ஆனவர்னு சொல்லிட்டு போ. அதாவது குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. நீங்க வீட்டுக்கு கூட போகாம இருப்பீங்க, உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லாம இருக்கும். அதெல்லாம் உங்க சின்ன ஒரு கவர்மெண்ட் எல்லாம் கேட்க தானே செய்வா. என்ன ஒரு பேசிக் உங்க பேர் என்னன்னு கேட்கற மாதிரி தான் இது. உங்க ஏஜ் என்ன, அடுத்து திருமணமானவரா ஆகாதவரா, இதுல ஒருத்தன் போய் சொல்லுவானா? நீங்க சொல்லுங்க, இதை மறைக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? அதை 4 தேர்தலா ஒரு ஆள் மறைச்சுக்கிட்டே வர்றாரு. அப்போ என்னன்னா கல்யாணம் ஆகாம இருக்கதா, அதாவது எலிஜிபிள் பேச்சுலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய குவாலிட்டி அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அதை விசாரணை பண்ணணும்னு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு. ஏன்னா நீங்க இந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுல இந்த கன்சீலிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கூற வேண்டிய பொருண்மைகளை மறைத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அஃபென்ஸ். இப்படி ஒரு பொய், சரி அதை விடுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதை நான் இங்க பேசுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எந்த மாதிரி ஆளை இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு பிரதமர் வேட்பாளரா நிறுத்தி நம்ம அவர் வந்தா இந்த நாட்டையே மாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அடிப்படை விஷயங்கள், 10 விஷயங்கள்லாம் நீங்க விடுங்க, அது போனா பெரிய ராமாயணம். இதுல பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய அவர் ஃபாலோ பண்றாரா அவருடைய மினிஸ்டர், எதுக்குன்னே தெரியல. அதாவது இவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட ஆரம்பிச்சு வைக்கிறப்ப அங்கே ஒரு ஆபீசரா இருந்த ஒரு இளம்பெண் ஒருத்தர், அதற்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன விஷயம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா தனிநபர்களை பத்தி பேசக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பம், என்னடா இப்ப விஜயகாந்த் இருக்காருன்னா அவருடைய எந்த கொள்கையை நம்ம அட்டாக் பண்ணி பேசுறதுன்னு சொல்லுங்க, அவரை பத்தி தான் பேச முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஜெயலலிதா பத்தி பேச அவங்க எந்த கொள்கையை அட்டாக் பண்ணி பேச முடியும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் நம்ம பேச முடியும். இதுல இவங்க வேற பாத்தீங்கன்னா தனிநபர்களை தாக்கி பேசாதீங்கன்னா தேர்தல் பிரச்சாரமும் பண்ணக்கூடாது, கூட்டமே பேச முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு கொள்கைன்னு தெரிஞ்சதுன்னா இதை நாங்க ஏற்றுக்கிறதுன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பொம்பளை பிள்ளை எங்க போனாலும் அந்த போன் எல்லாத்தையும் இவங்களுடைய உளவுத்துறையை வச்சு டேப் பண்றது. அது பெரிய அரசியல் ரீதியான ஆளுலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க, அது பாவம், அது யாரோ ஒரு வீட்டுக்குள்ள இந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அதிகாரி எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டுறாரு. என்னப்பா சார், அந்த பொண்ணு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்ப இந்த அமித்ஷான்னு சொல்லிட்டு அவருடைய மினிஸ்டர், அவர் இவரோட பெரிய கில்லாடி. அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இந்த ஆபீசர்லாம் சொல்றாங்க, இல்லைங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாங்க வெளியே வாக் பண்ணிட்டு இருக்கோம்னு. உடனே அமித்ஷா சொல்றாரு, நீங்க இப்படியெல்லாம் சொதப்புவீங்கன்னு தெரியும், அதனாலதான் வேற ஒரு ஆளை போட்டிருக்கேன், அவன் சொல்றான் அவங்க அப்பவே வெளியே போயிட்டாங்க பின் கேட்டு வெளியா அப்படின்னு. இந்த தகவலை நீங்க ஒரு ஸ்டேட்டோட உளவுத்துறை, ஒரு போலீஸ், அப்புறம் அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கேயோ பிளைட்ல டிராவல் பண்ணி போகுது, உடனே அங்கிருந்து இப்ப இந்த பிளைட்ல இந்த நேரத்துல போய்கிட்டு இருக்கு. நீங்க இந்த பாகிஸ்தான் தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன நம்ம விஜயகாந்த் பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே பண்றாங்க. இல்ல ஏன்னா அதை எதுக்குடா இதை பண்றீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை எல்லாம் பாத்தீங்கன்னா கூடவே இருந்த ஒரு ஆபீசர் சிங்கால் சொல்லிட்டு அவன் பாருங்க இந்த அபிஷாவோட பேசுறது எல்லாத்தையுமே அவன் போன்ல டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் கரெக்டா செய்வான்னு தெரியும். அப்போ அந்த டேப்பை கொண்டு எல்லாத்தையும் போய் இப்போ பாத்தீங்கன்னா அது சிபிஐக்கு போயிடுச்சு. நானும் பாத்தீங்கன்னா ஏங்க இது எதுக்காக ஒரு பொண்ணை இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர், அவர் தான் இந்தியாவோட சர்வ வல்லமை படைச்சவர் இருக்கிறீங்க, இப்படி போய் சீப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நாங்க செஞ்சுட்டோம். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய உள்துறை அமைச்சரை வச்சு உளவுத்துறை வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு யாருமே இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு கட்டட கலைஞர், அந்த அம்மா அவ்வளவுதான், அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவங்க. அப்போ குஜராத்ல இருக்க நான் கேட்டேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி கொடுப்பாரான்னு கேட்டேன். எல்லா வீட்டு பொண்ணுங்களுக்கும் நீங்க அதே மாதிரி கொடுங்க, உங்க உளவுத்துறை அனுப்புங்க, அவர் பின்னாடியே அனுப்புங்க, நீங்க நாங்க நான் கூட நான் மோடியை ஒரு பிரதமர் வேட்பாளராக ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது எத்தனை விதங்களில் எல்லாம் நம்மளை முட்டாளாக்குறது அப்படிங்கிறது ஒரு எல்லை வேணாமா, ஒரு கணக்கு வேணாமா? இந்த 2G மேட்டர், அதாவது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சாரத்தில் கேட்டுட்டு இருந்தேன், 1,76,000 கோடி ரூபாய ஏதோ ராஜா அப்படியே கட்டி வீட்டுக்கு ஒரு பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டாருன்னு. நான் ஒவ்வொரு இடத்துல எழுதி பேசி டயர்ட் ஆயிட்டேன். ஒரு கவர்மெண்ட் ஒரு கொள்கையை பின்பற்றுறப்போ அது வேற மாதிரி கொள்கையை பின்பற்றிருந்தா
இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்திருக்கும். இந்த கொள்கையினால வருமானம் வரலன்னு சொல்றதுங்க. அதுக்குள்ள பண மோசடி வாங்கினதோ லஞ்சம் வாங்கினதோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கன்னு சொன்னா அதே 1,70,000 கூட்டு போயிட்ட நம்பரு. நீ வந்து ஒரு பெரிய நம்பரா சொன்னோம்னா ரொம்ப நமக்கு ஒரு கவர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? அதை அப்படியே சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் வந்து கேட்டேன் ஒரு பிஜேபியார் வந்து அவர் இதுல ஏங்க இந்த மோடி வந்து டாடா நேனோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு லேண்ட் கொடுத்தாரு. அந்த லேண்ட் கொடுத்தது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஒரு சதுர கிலோமீட்டர் வந்து 9,000 ரூபாய் ரேட்டு கொடுத்தாரு. அதோட மார்க்கெட்டிங் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய். எல்லாம் விவசாயிகளோட நிலம். அப்படி 9,000 ரூபாய்க்கு அடிமாட்டு விலைக்கு கொடுத்ததுல குஜராத் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு வந்து 30,000 கோடி ரூபாய்ன்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. நீ சொல்லு 30,000 கோடி ரூபாய் வந்து மோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு. அப்ப என்ன சொல்றேன்னா அது வந்து வளர்ச்சி திட்டமா. ஆனா ஆராசா வந்து செல்போன் கட்டணத்தை குறைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒதுக்கீட்டு முறையை பின்பற்றினா அது ஊழலாம். சரி, அதை விடு. அடுத்த கேள்வியை கேட்டேன். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒண்ணு அமைச்சாங்க. அதுக்கு வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் லேண்ட வந்து மோடி எவ்வளவு தெரியுமா? அதானின்னு ஒரு குரூப். அவங்க யாருன்னு கேட்டோம்னா வந்து கிட்டத்தட்ட இப்ப மோடிக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு பெரிய நிறுவனம் அவங்க தான். அது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம். அவன் என்ன சொல்றான்னா அவனுக்கு வந்துட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கிறதுக்காக லேண்ட் கொடுக்குறாரு. விவசாயிகளோட நிலம் ஒரு சதுர கிலோமீட்டர் 1 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அதை எடுத்து வெறும் 1 ரூபான்னு ஒரு சதுர மீட்டர். அதுல 10,000 கோடி ரூபாய் இழப்பு. கேட்டா எதுக்குன்னா அதையும் டெவலப்மெண்ட். ஏண்டா நீங்க பண்ணுனா டெவலப்மெண்ட், அதே ஒரு திமுக ஆட்சி பண்ணா அது வந்து ஊழல். உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? இப்படிதான் நான் கேட்டேன். உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? ஒரு விவசாய வேணாம ஒரு விஷயத்த. அப்புறம் இந்த பேப்பர் காரனுங்க டிவி காரனுங்க இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றப்ப அதை பத்தி எந்த டீட்டெயிலும் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த பிரச்சாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் டிவி பத்திரிகைகள் இதெல்லாம் வந்து பல முக்கியமான பத்திரிகைகளோட ஷேர் எல்லாம் அந்த கார்பரேட் கம்பெனிங்க வாங்கிட்டாங்க. இப்போ பேப்பர்ல வர்றது உண்மை, டிவியில வர்றது உண்மைங்கிற காலம்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. அவங்க யாரோ ஒரு கட்சிக்காக பிரச்சாரம் பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த சூழ்நிலையில மோடிங்கிற ஒரு ஆளை ஏங்க அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். 2002 நடந்த அந்த படுகொலை இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒழுங்கா ஒரு நீதி விசாரணை நடக்குது. அதாவது ஒரு 3000 முஸ்லிம்களை வந்துட்டு ஒரே நாள்ல வெட்டி பலி கொடுத்தாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஏரியாவில் கிடையாது. அதாவது பெரும்பான்மை மக்களுடைய கோபம் தணியட்டும் என்று அன்றைக்கு இருந்த அதிகாரிகளுக்கு மோடி உத்தரவிட்டார். அவங்க அதிகாரிகளே அதை வந்து கோர்ட்டை வந்து சாட்சியமா சொன்னாங்க. எங்களுடைய கைகள் கட்டப்பட்டன. மக்கள்கிட்ட இருந்து கதறி கதறி அழைப்பு வருது. உயிரோட எரிக்கிறாங்க. கற்பிணிகளோட வயிற்றை கிழித்து அந்த சிசுக்களை எடுத்து நெருப்பிலே போட்டு எரிக்கிறார்கள். போன் பண்றாங்க. போலீஸ்க்கு தானே உதவி கேட்க முடியும். ஒரு ஆபீசர் வர மாட்டேங்கிறான், ஒரு காவல்துறை அதிகாரி வர மாட்டேங்கிறான். என்ன நடக்குது இந்த நாட்டுல? அன்றைக்கு அவர்களுடைய பிரதமர் வாஜ்பாய் சொன்னார் மோடி ராஜ தர்மத்தின்படி நடந்து கொள்ளவில்லை என்று. அவர்களுடைய பிரைம் மினிஸ்டராலேயே குற்றம் சாட்டப்பட்டவர் மோடிக்கு ராஜ தர்மம் தெரியாது என்று. ராஜ தர்மமற்ற ஒரு நபரை இன்றைக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தேர்ந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்திற்குள் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு இது வெறும் தேர்தல் அல்ல, இது தீமைக்கும் நன்மைக்கும் இடையிலான ஒரு போராட்டம். இது உண்மையிலேயே ஒரு மகாபாரத யுத்தம் போன்றது. இது அறிவு சக்திகளுக்கும் மாற்று சக்திகளுக்கும் இடையிலான ஒரு போராட்டம். இன்னும் சொல்ல போனால் மதவாதத்திற்கும் சமூக நீதிக்கும் இடையிலான ஒரு போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் நீதியின் பக்கம் நிற்கிறது, சமூக நீதியின் பக்கம் நிற்கிறது, மதவாதத்திற்கு எதிராக நிற்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது ஒரு கட்சி வெற்றி பெறுவது அல்ல. தமிழ்நாட்டிலேயே மதவாதத்தை எதிர்த்து, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஜாதி வெறியர்களும் மத வெறியர்களும் கைகொடுத்துக் கொண்டு நிற்கிறார்களே, அந்த கூட்டணியை எதிர்த்து இன்றைக்கு வலுவாக ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஒரு மிகப்பெரிய அரணாக இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிறது. தேசிய அளவிலே இதை செய்திருக்க வேண்டியவர்கள் யார்? இடதுசாரிகள். அவர்கள் செய்தார்களா?
அதை செய்யவில்லை. இன்னும் பல்வேறு சக்திகள், மாநில கட்சிகள், மோடியை இணைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஆங்காங்கே உதிரியாக தனித்தனியாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் மிக முக்கியமான செய்தியை தமிழ்நாட்டிற்கல்ல, தேசிய அரசியலுக்கே சொல்லி இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், இவர்களை சார்ந்து ஒரு மிகப்பெரிய தேசிய அணியை தேர்தலுக்கு பிறகு உருவாக்க வேண்டும் என்பதனுடைய முதல் கட்டம் தான் இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. இது தமிழகத்திற்கான கூட்டணி என்று தயவு செய்து நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். இந்த ஒரு வரிசையில் தான் நாளை அதிகாரம் அமையப் போகிறது. கலைஞர் காட்டிய இந்த வழியில் தான் அமையப் போகிறது. ஏன் என்று கேட்டால், எந்த காலகட்டத்தில் எந்த முடிவு இந்த தேசத்தை காப்பாற்றும் என்பதில் கலைஞர் மிக தெளிவாக இருந்திருக்கிறார். கடந்த 15 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக மத்தியிலே ஆட்சியில் பங்கு வகித்திருக்கிறது. அது வெறுமனே அதிகாரத்தில் பங்கு வகிக்கிற ஒரு விஷயமா? அந்த 2000 திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இருந்த ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அரசில் இடம்பெறுவதற்கு முன்பு முந்தைய 4 ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை பிரதமர் மாறினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை விதமான குழப்பங்கள் இந்திய அரசியலில் நீடித்தன என்று தெரியும். ஆனால் கலைஞர் அவர்கள் கொள்கை முரண்பாடுகள் சிறு சிறு அளவில் இருந்தால் கூட ஒரு நிலையான ஆட்சி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது ஒரு தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய சீர்குலையை கொண்டு வரும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். அதனால் தான் வாஜ்பாய் அரசுடன் இருந்த முரண்பாடுகளாக இருந்தாலும் சரி, காங்கிரசுடன் இருந்த முரண்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும், அதனுடைய முரண்பாடுகள் பேசி தீர்க்கப்பட வேண்டும், உள்ளிருந்து போராட்டத்தின் வழியாக அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் கலைஞர் தெளிவாக இருந்தார்கள். நீங்கள் மற்ற காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்த மற்ற கட்சி தலைவர்களை, மற்ற கட்சிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அது மம்தா பானர்ஜியாக இருக்கலாம் அல்லது வேறு யாருமாக இருக்கலாம். எப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று. ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது என்றால் அது ஒரு சாதாரண விஷயமா? எத்தனை விதமான குழப்பங்களும் எத்தனை விதமான சீர்கேடுகளும் அதன் வழியாக உருவாகும். ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதனுடைய ஆட்சி காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அதற்காக கடந்த 15 வருடமாக இந்தியாவில் நிலையான ஆட்சிகள் இருந்திருக்கிறது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம், கலைஞர் அவர்கள் தான் காரணம். தேசிய அளவிலேயே அவருக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் ஒருபோதும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதை நான் அவரை புகழ்வதற்காக சொல்லவில்லை, அவருக்கு புகழ்ச்சிகள் தேவையில்லை. நான் அவரை பற்றிய விமர்சனங்களை அவரிடமே நேரடியாக சொன்னால் கூட அது சிரித்துக் கொண்டே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். உண்மையிலேயே நான் சொல்வது என்பது ஒரு வரலாறு, நம்முடைய இயக்கத்தை பற்றிய ஒரு வரலாறு. இன்றைக்கு எத்தனை விதமான கள்ள கூட்டணிகள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதிமுக அது ஒரு தரப்பில் நின்று போட்டியிடுகிறது. நேற்று வரைக்கும் மோடிக்கு மிக ஒரு நெருக்கமான ஒரு கட்சியாக இருந்த அதிமுக அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நண்பராக மோடி இவருடைய பதவியேற்பு விழாவிற்கு அவர் வருவார், அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு இவர் போவார். இன்னும் சொல்ல போனால் மோடிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே நோக்கம், ஒரே மனோபாவம், ஒரே கொள்கை. அந்த கொள்கை ஒன்றே ஒன்றுதான், அது எதேச்ச அதிகாரம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இந்த மதமாற்ற தடைச்சட்டை கொண்டு வர்றது, இந்த ஆடு கோழி எல்லாம் கோயிலில் பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது, ஏன்னா அதெல்லாம் அந்த பிராமணிய மயமாக்கலினுடைய ஒரு விஷயம். அது இந்த மாதிரி நம்முடைய சிறுநீப்ப வழிபாட்டுக்கு எதிராக இருக்குது. அதோட இல்லாம இப்படி ஒரு இடஒதுக்கீடு, சிறுபான்மையினர் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறது. அதைவிட ராமர் கோயில் கட்டுவதற்கு இங்கிருந்து கருணை அவர்களை அனுப்பியது என்று மோடிக்கு உண்மையிலேயே ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி என்றால் அது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப இவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்களா? ஏன் சரி 40 தொகுதியிலையுமே அந்த அம்மா ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்குவோம். எப்படி 40 சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆவாரு? ஒரு கணக்கு வேணாமா? எவனுக்கு மோடி நான் 300 சீட்டு இருந்தாங்க பிரதமர் ஆவேன்னு அங்கே அவர் சொல்றாரு. இன்னமும் எனக்கு 40 போது அதை வச்சு நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறேங்குது. நம்மளை எல்லாம் கிறுக்கு பயணம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையில. அப்போ என்ன கணக்குன்னா, திமுக இங்கே ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கக்கூடாது. இப்ப அவர் கேப்டன் பாத்தீங்கன்னா அவரை பண்ணாத சித்திரவதை இல்லை இந்த அம்மா இந்த 2 வருஷத்துல. பாதி பேர் இங்க வந்துட்டாங்க. கேப்டன் டிவில செய்தி வாசிக்கிற ரிப்போர்ட்டர் மேல போய் அவசர வழக்கு போடுறாங்க. நீங்க இந்த உலகத்துல இந்த கற்பனையே பண்ண முடியாது. அப்ப இந்த கேமரா மேன்லாம் எல்லாம் நமக்கு நண்பர்கள் தானே, நம்ம டெய்லி இங்க போயிட்டு இருக்கோம்ல, அண்ணன் எங்க மேலே கேஸ் போடுவாங்களா? லைஃப் பாய் கேட்கிற அப்படி, அண்ணன் எங்க மேலே கேஸ் போடுவாங்களான்னு அவசர வழக்கு.
வாய்ப்பு இருக்கு தம்பி, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு தான் நானு. இல்ல அப்படி போன நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க வாய்ப்பு இருக்கு, நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன் நான். அப்போ இவ்வளவு சித்திரவதை பண்ண ஒரு கட்சியில நேச்சுரலா அவர் வந்து அதிமுகவை யார் எதிர்க்கிறார்களோ, யார் வலுவான கூட்டணியோ அங்கேதானே அவர் வரணும். அதுதானே ஒருத்தருடைய சரியான அரசியல் செயல்பாடா இருக்கணும். அவர் ஒரு குழப்பத்துல தான் இருந்தாரு. அப்போ இந்தியா அளவில் ஒரு மிகப்பெரிய சதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தொடர்ந்து பின்னப்பட்டது. என்னன்னா 15 வருஷம் ஒரு கட்சி தமிழ்நாட்டில இருந்து டெல்லியை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனை ஒழிக்கணும் முதல்ல. இதுல நிறைய பேர் இருக்கான். டெல்லியில இருக்க வட இந்தியக்காரன் மட்டும் இல்ல, இன்னும் பல மாநிலத்த ஆள் இருக்கா. எந்த ஆட்சி வந்தாலும் திமுக தான் டிசைட் பண்ணுது. அப்ப திமுக பலவீனப்படுத்துது. அப்ப 2Gன்னு ஒரு விஷயம், அதை எடுத்து ப்ரொபகேண்டா. இன்னைக்கும் ஆராசா என்ன சொல்றாரு, என்னை விசாரணைக்கு கூப்பிடு, நான் பேசுறேன் அப்படின்ட்டு. ஏன் நீ வந்து பாராளுமன்ற கூட்டு கமிட்டியில ஒரு ஆள் வந்து ஆஜராகிறேன்னு சொல்றாரு, அவர் கூப்பிட மாட்டேங்கிறான். ஏன் கூப்பிட மாட்டேங்கிற? அதாவது விசாரணையே இல்லாம நீ ஒரு தீர்ப்பு எழுதிடுவேன். இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி தேர்தலில் இதை அறுவடை பண்ணணும். இந்த ப்ரொபகேண்டா வழியா அறுவடை பண்ணணும். ஏன்னா ஒரு அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டது என்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சர் அதை செய்ய முடியாது. அது ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, ஒரு காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. இப்ப அன்னைக்கு தங்கம் தென்னரசு இருக்காரு, அவர் சமச்சீர் கல்வியை கொண்டு வர்றாருன்னா அவர் சரியா கொண்டு வந்துட முடியுமா? அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய முடிவு. அதுக்கும் எல்லா சாதக பாதகங்களுக்கும் அந்த அரசாங்கம் தான் பொறுப்பாக இருக்க முடியும். ஆனா இந்த காங்கிரஸ் காரனுங்க அவங்க என்னன்னா இந்த அதாவது இவங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தின் தலைமையில வச்சு அவங்களுக்கு மேக்சிமம் எந்த வலிமை இல்லாம டெல்லியில ஆக்கணும். அதை பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்சி வலிமையுடன் டெல்லியின் அதிகாரத்தை தீர்மானிக்க கூடாது. ஏங்க நான் உங்களுக்கு நல்லா நீங்க எந்த லெவலில் எடுத்து பாருங்க, எந்த மாநில கட்சியாவது 15 வருஷம் அதிகாரத்துல நீங்க பங்கு பெற்றிருக்கான்னு நீங்க பாருங்க. அப்ப என்னன்னா அதற்கு காரணம் வெறும் செல்வாக்கு அல்ல, ஒரு கொள்கை சார்ந்த பார்வை, ஒரு முடிவு, ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஆட்சி அதிகாரம் என்றால் என்னவென்பதை பற்றி கலைஞருக்கு ஒரு பார்வை இருந்தது. இந்த அம்மா ஒரு தடவை ஆட்சியோட அமைச்சாங்க 19 நாள் கதறிட்டார் வாஜ்பாய் வந்துட்டு. என்ன அந்த அம்மா ஆதரவு வாபஸ் வாங்கினோட இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்குறேன்னு அந்த பாரு ரொம்ப அழுகாரு வந்து பாத்தீங்கன்னா. ஆனா அப்படி சித்திரவதை பண்ணுவாங்க. நீங்க வந்து அதிமுக அமைச்சர்களை தான் அவங்க சித்திரவதை பண்ணுவாங்க நீங்க நினைச்சுக்காதீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க. எனக்கு கூட வந்து உள்ளுக்குள்ள வந்து எனக்கு மோடியை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எனக்கு உள்ள ஒரு குரூரமான ஒரு ஆசை இருக்கு. ஒருவேளை வந்து அதிமுக ஜெயிச்சு மோடி ஆட்சி ஜெயலலிதா ஆதரவோட ஆட்சி அமைச்சு மோடி கொஞ்சம் சித்திரவதை பண்ணணும்னு கூட எனக்கு வந்து ஒரு ஆசை மனசுல இருக்குது. அவர் வாழ்க்கையில் அவருக்கு வேற யாருமே வந்து அவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்த முடியாது இவங்களை தவிர. என்ன அப்படி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு திமுகவை அதை காலி பண்ணணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி தமிழறிவு மணிய. இப்ப நம்ம ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த வடிவேல் வந்து படத்தை வந்து நடிக்கிறத நிறுத்தினதுனால பல பிரச்சனை. இப்ப தாப்பாட்டி அவர் ஒரு பக்கம் காமெடி, வைகோ ஒரு பக்கம் காமெடி, அப்புறம் இந்த மாதிரி தமிழறிவு மணிய மாதிரி ஆளுங்க, இப்படி ஏகப்பட்ட காமெடி அரசியல்ல. அப்போ அவர் வடிவேல் ஒரு ஆள் தான் இருந்தார் வந்துட்டு. இப்ப சிரிக்கிறதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு மேட்ரு, டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல காங்கிரஸை கட் பண்ணணும். காங்கிரஸை கட் பண்றதுக்கு இங்க நம்ம அண்ணன் சீமான் மாதிரி தமிழ் தேசிய வீரர்கள் அவங்க வந்து கலைஞர் தான் போய் இலங்கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொன்ன மாதிரி வந்துட்டு இவர் வந்து ஒரு பெரிய ப்ரொபகேண்டா. நம்ம நெடுமாறன் அவர்லாம் வந்து எவ்வளவு பெரிய மனுஷன், எப்படி சீரழிஞ்சு போயிட்டாரு நினைச்சு பார்த்தோம்னா வேதனையா இருக்கு. அங்க போய் வந்து முள்ளி வாய்க்கால் முற்றம் ஒண்ணு திருப்பூர் அன்னைக்கு நான் போயிருந்தேன். அடுத்த நாள் இடிச்சு தட்டாங்க சோறு எல்லாத்தையுமே. அப்போ வந்து நெடுமாறன் அறிக்கை வெளியிடுறாரு, தமிழக போலீசாரின் அத்துமீறிய நடவடிக்கைங்க. தமிழக முதல்வருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. போலீசார் வந்து இந்த மாதிரி அத்துமீறி நடந்துக்கிறாங்கன்னு. இதே கலைஞர் ஆட்சியில் நடந்துருக்குன்னு வச்சுங்க, நீங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் அவதூறு பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரியே பாண்டியன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பிரதமராக வேண்டும் என்றால் நான் மோடியையும் ஆதரிக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு இந்து பேப்பர்ல பேட்டி. என்னங்கடா உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிஸ்ட்ன்றீங்க,
இப்போ நான்லாம் அதுலேருந்து வந்தவன் தான். நான் வந்து இங்கே சொல்லணும் வந்துட்டு நான் அந்த கொள்கையெல்லாம் படித்து அதுலேருந்து வந்தவன் தான். கேள்வியில் பிரதமர்னா மோடியை ஆதரிக்க தயங்க மாட்டேன்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு கேரா இருக்குது, என்னங்கடா இது பேசுறானுங்க அப்படின்ட்டு. சரி, அதை விட்டோம்னா இவங்க எல்லாம் சேர்ந்து முக்கியமா பண்ணது என்னன்னா, விஜயகாந்த் இங்கதான் வருவாரு, அதை தடுக்கணும்னா ஒரு பி டீம் ஒண்ணு இங்க போடு, இவங்க எல்லாத்தையும் அங்க போய் செக் வச்சு அங்க போய் பிடிச்சி வச்சுக்க, ஏன்னா திமுக பக்கம் வந்துடக்கூடாது. இதுதான் வந்து பிளான். இப்ப வந்து பிஜேபி அதிமுகவும் கூட்டணி வச்சுதுன்னு வைங்க, பிஜேபி எத்தனை ஓட்டு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டு போடுவானா வந்து யாராவது ஒரு தொகையை கூட ஜெயிக்க, அதுதான் உண்மை. என்ன ஓட்டு இருக்கு பிஜேபிக்கு? ஆனா ஓட்டு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் இந்த பக்கம் வந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி, ஒரு அரசியல் சதி உருவாக்கப்பட்டது. திமுகவை வரவிடக்கூடாது, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு சோ ராமசாமி சொல்றாரு, பாஜக போட்டியிடுற தொகுதிகள் எல்லாம் வந்து நீங்க பாஜக ஓட்டு போடுங்க. பாஜகவோட கூட்டணி கட்சிகள் யாரு, விஜயகாந்த், வைகோ, இவங்களுக்கெல்லாம் போட்டியிடுற தொகுதிகள்ல வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுக ஓட்டு போடுங்க. ஐயா நீனே டபுள் ஏஜென்டா நீனு, இதே தான் தமிழறிவு மணியன்னு சொல்றாரு. ஆனா இந்த தமிழறிவு மணியன் தான் வந்து விஜயகாந்தை பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, விஜயகாந்த் ஒரு மாட்டுத்தரகரை போல செயல்படுகிறார் என்று. உங்களுக்கு தெரிகிறதா யார் மாட்டுத்தரகர்களை போல செயல்படுகிறார்கள் என்று? ஏஜென்ட்டுங்க, டபுள் ஏஜென்ட்டுங்க. அப்ப என்னன்னா இவங்க நம்பி இந்த கூட்டணியில வந்து இருக்க ஆளுங்க நிலைமை நினைச்சு பாருங்க, வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப வந்து இப்ப வைகோலாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பின்னாடி இப்படியே கும்பிட்டு நிக்கிறாரு. ஆனா அவங்க ஆளுங்க சொல்றாங்க, அவருக்கு ஓட்டு போடுற போய் அதிமுக ஓட்டு போடுன்னு. சார் இந்த கொள்கை கூட்டணியை உருவாக்கணும். திமுகவில் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? திமுக கூட்டணியில் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஆதரிப்பது என்றால் உயிரை கொடுத்து ஆதரிப்பார், எதிர்ப்பது என்றால் எந்த தேக்கமும் இல்லாமல் முழுமூச்சோடு எதிர்ப்பார். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டாண்டுங்கிறது அவருக்கு கிடையவே கிடையாது. என்னைக்காவது நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, ரெண்டு கடையில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்போ இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்து இன்றைக்கு சிறுபான்மையினர், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று இந்த சமூகத்தினுடைய அத்தனை விதமான ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒன்று திரண்டு நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இதற்கு எதிரணியில் இருப்பவர்கள் எல்லோருமே இன்றைக்கு இந்த மக்களுக்கு எதிரான சக்திகளோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான். மோடியை ஆதரிக்கக்கூடியவர்கள் அனைவருமே இன்றைக்கு சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள், தலித்துகளுக்கு எதிரானவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள். இதில் எந்த விதமான சமரசத்திற்கு இடம் கிடையாது. மோடியை எதிர்ப்பது என்பது ஒரு தனி மனிதனை எதிர்ப்பது அல்ல. மோடிக்கு நமக்கு என்ன வாய்க்கா தகராறா? அவர் வந்து ஒரு ஸ்டேட்ல போய் சொல்றாரு, வளர்க்கப்பட்டு அதெல்லாம் பிரச்சனை அல்ல. மோடி என்பவர் RSS ஒரு பிரதிநிதி, RSS ஒரு கையாளர். RSS தன்னுடைய திட்டங்களை இந்த நாட்டில் செயல்படுத்துவதற்காக உருவாக்கி அனுப்பப்பட்ட ஒரு நபர். மோடிக்கு அதில் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வெறுமனே அவர்கள் மதக்கலவரங்களை எல்லாம் உருவாக்குவார்கள் என்று நாம் நினைக்கவில்லை. வேறொரு விஷயத்தை அவர்கள் செய்வார்கள். எல்லா இடத்திலும், எல்லா அதிகார மட்டத்திலும், ஆட்சி மட்டத்திலும், கல்வி அமைப்பிலும், இன்னும் பல துறைகளிலும் வகுப்புவாத சக்திகளை உள்ளே கொண்டு வந்து விதைப்பார்கள். நாளைக்கு பாஜக ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டால் கூட இவர்களை எடுக்கவே முடியாது. சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள், வகுப்பு வெறியர்கள் அனைத்து மட்டங்களிலும் விதைக்கப்படுவார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அபாயம். இன்னொன்று, அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அரசியல் சட்டத்தை மாற்றுவது என்றால் சாதாரண விஷயமா? இன்றைக்கு என்னதான் கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நமக்கு எல்லோருக்கும் ஒரு நீதி கிடைக்கிறது என்றால் அது அண்ணல் அம்பேத்கரும் இன்றைக்கு நேரு அவர்களும் உருவாக்கிய இந்த அரசியல் சாசனத்தினுடைய ஜனநாயக தன்மையால் தான் கிடைக்கிறது. அந்த சட்டத்தை அவர்கள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனிதர்களை கொள்வதை பற்றி கவலைப்படாதவர்கள் பசுக்களை கொள்ளாதீர்கள் என்று இன்றைக்கு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறார்கள். அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நாங்கள் ராமர் கையில் கொட்டுவோம் என்கிறார்கள். நான் கேட்டேன், இடிக்கிறப்ப வந்து அரசியல் சாசனத்தை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, மசூதியை இடிக்கிறப்ப கட்டுறப்ப அரசியல் சாசனத்தை பத்தி பேசுறீங்களே என்னன்னு கேட்டேன். மசூதியை இடிக்கிறப்ப நீ கவலைப்பட்டியா? நின்று அதுவே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்ன?
இவர்களுக்கு அரசியல் சாசனம்ங்கிறதெல்லாம் அவங்க டாய்லெட்ல யூஸ் பண்ற பேப்பர் மாதிரி இவங்களுக்கு. அதன் பேர்ல இவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதற்கு பதிலாக இந்த நாட்டை ஆர்எஸ்எஸ்னுடைய வகுப்புவாத கொள்கையின் கீழே கொண்டு வர வேண்டும். காந்தியினுடைய தேசத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய தேசமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் மோடி அனுப்பப்பட்டிருக்கிறார். அவருடைய திட்டங்கள் எல்லாம் அதை சார்ந்ததுதான். இதற்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க மோடியை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். நாளைக்கு இவர்களுக்கு ஒருவேளை மோடியை சப்போர்ட் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை வந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் அதிமுக இன்றைக்கு நரேந்திர மோடியை ஆதரிக்கும், அவரை ஆட்சி கட்டில் அமர்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் அதிமுகவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே நான் சொல்கிறேன் அது நரேந்திர மோடிக்கு போடக்கூடிய வாக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு போடக்கூடிய ஒரு வாக்கு. இதைத்தான் நீங்க இந்த நாடு செய்ய போகிறதா? இது பெரியாருடைய ஒரு மண். இந்த பெரியாருடைய மண்ணில் இருந்து ஒரு வகுப்புவாத சக்திகள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க போகிறோமா? உண்மையிலேயே இந்த கூட்டணி என்பது ஒரு உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டணி. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய ஒரு வாக்கு கூட வீணாகாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு அளிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் திமுகவை பலவிடப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதனுடைய சாதகமான வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய சதி அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய வாக்குகளை ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஆயுதமாக பயன்படுத்தி இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த பதில் ஒன்றுதான் இன்றைக்கு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும். தமிழகத்திலே இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள். நான் எங்களுடைய கிராமத்திற்கு நான் நேற்று எங்களுடைய வீட்டில் தங்குவதற்காக நான் இங்கு வந்து கொண்டிருந்த போது என்னுடைய சகோதரி சொல்கிறாள், இல்லை இங்கே இரவு முழுக்க மின்சாரம் இல்லை, நீ திருச்சியிலேயே தங்கிவிட்டு நாளை காலையில் வா என்று. என்னுடைய சொந்த வீட்டிற்கு நான் வருவதற்கு கூட நான் பயப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகமே ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டறைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. எங்க கரண்ட் இல்லைன்னா அது வந்து ஒரு 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 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பிரச்சனைனா கூட மக்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. நீங்க எந்த நேரத்திலும் எதையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்க திட்டமிட முடியாது. எதையுமே விவசாயி எப்ப விவசாய காலத்துக்கு தண்ணி பாய்ச்சலான்னு அவன் முடிவு பண்ண முடியாது. பிள்ளைங்க எப்ப படிக்கலான்னு முடிவு பண்ண முடியாது. வீட்டுல எப்ப சமைக்கலாம். அதாவது எல்லாரும் இந்த பொருளாதார பிரச்சனையை தான் பாக்குறாங்க. கிராம மக்கள்கிட்ட இந்த மின்சார பிரச்சனையினால ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நல குறைவு இது எவ்வளவு பயங்கரமாக வந்திருக்கிறது தெரியுமா? குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் இவர்கள் படுகிற பாடுகளுக்கெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. இரவு முழுக்க மின்சாரம் இருக்காது, எப்பொழுது வரும் எப்போது போகும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதையை கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல, சுகாதார பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கை முறையே முட்டாக அளிக்கப்பட்டு விட்டது. கேட்டா சதி பண்றாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கு தளபதி அவர்கள் கூட பேசி இருக்கிறார்கள். உங்க அதிகாரிகளே உங்களுக்கு சரி பண்றாங்கன்னு சொன்னா நீங்க ஏன் சிஎம்மா இருக்கீங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அவங்களே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆட்சியில ஒரு அதிகாரி, அது இவ்வளவு அராஜகமான ஒரு ஆட்சியில ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக சதி பண்ணக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உள்ள ஒரு ஆளு இருப்பாரு நீங்க நம்புறீங்களா? நீங்க உண்மையிலேயே செயலின்மை, திறமையின்மை, ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் கூட ஒரு மினிஸ்டர் கிடையாது. ஒரு முடிவை கூட எந்த மினிஸ்டர் எடுக்க முடியாது. யூனியர்வடில் ஒரு முறை ஒரு கேள்வி பதில் வந்திருந்தது, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து தொழில்கள் எல்லாம் வெளியே போய் கொண்டிருக்கின்றன என்று. அதற்கு அவர்கள் ஒரு அழகாக ஒரு பதில் சொல்லியிருந்தார்கள். சொன்ன கமிஷனோட ரேட் இது சதவீதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அது கூட பரவாயில்ல, கமிஷனை ப்ராப்பரா யார்கிட்ட கொண்டு கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. நிறைய நேரம் வந்து இந்த மினிஸ்டர் எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, என்ன பிரச்சனைனால மாத்துறாங்கன்னு எனக்கு ஒரே ஒரு குழப்பம். அவர் என்னதான் அப்படி தப்பு பண்ணிருப்பாரு? அவர் வந்து ஒரு 15 நாள் தான் இருக்கும் அவரை தூக்கு. என்ன அவர் என்ன செயல்பட, ஏன்னா ஒரு மினிஸ்டர் செயல்படுறதுக்கான குறைஞ்சபட்ச ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா. ஒரு வாட்டி ஒரு பெரிய காமெடி நடந்தது. நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்த கல்வித்துறையில அந்த வைகைச்சல் ஒரு மினிஸ்டர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கொஞ்சம் படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எல்லாம் படிப்பாரு, வந்துட்டு ஒரு சினிமா பாட்டெல்லாம் எழுதக்கூடியவர். அவர் வந்து மதுரை புத்தக கண்காட்சியில பேசிட்டு இருக்காரு. அது அவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து வந்து நான் அப்பதான் நேரம் போய் அந்த அரங்கத்துக்குள்ள ஏதோ நிகழ்ச்சி கிடைக்கிற என்னன்னு பார்க்கலான்னு நுழைஞ்சிட்டேன்.
அவர் வாசிக்கக்கூடியவங்கனால என்ன அவருக்கு தெரியும். ஒன்று மேடையில இருந்து அப்படி ஒரு கும்பிடு போட்டார் இருந்துட்டு என்னை பார்த்துட்டு. நம்ம வந்து திமுக சப்போர்ட்டுங்கிறது தெரியும்ல வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும். ஆனாலும் கூட அவர் ஏதோ ஒரு பார்த்தவங்க ஒரு இதில் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு தூக்கப்பட்டார்னு செய்தி பத்திரிகை எல்லாம் மனுஷ புத்தனுக்கு வணக்கம் சொன்னதுனால தான் அவரை தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் பெருமையாக கூட இருந்துச்சு. எங்க அம்மா ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. மினிஸ்டரையே காலி பண்ண அளவுக்கு வந்துட்டோம்னா நமக்கு அது வந்து ஒரு கெட்டு தானே. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கும் தெரியாது வேற பிரச்சனையாவது தூக்கியிருப்பாங்க, தேவையில்லாம பத்திரிகைக்காரங்க எதோ எழுதுறானுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு அவருக்கு வந்து சொன்னேன் வந்துட்டு. நான் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இவ்வளவு ஒரு அவன் சொன்னார், அதை சொல்லி முடிச்சிரு. அவன் அண்ணன் ஞாபகப்படுத்தினாரு. சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க இந்த பேசுனதை இங்க பத்திரிகை டிவியில் எழுதிப்படாதீங்கன்னு. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்னடா இது, அதாவது டிசிஷன் மேக்கிங்ன்றது ஒரு கவர்மெண்ட்ங்கிறத எப்படிங்க ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு வீட்டை வந்து ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஹஸ்பண்டா இருந்தா உங்க வேலையை தான் நீங்க பார்க்கணும். உங்க மனைவி வேலையை தலையிடக்கூடாது, உங்க பிள்ளைங்க வேலையில் நீங்க தலையிடக்கூடாது. அதே மாதிரி உங்க மனைவிகளுடைய அவங்க வந்து உங்க காரியத்தை தலையிட்டா அது நடக்காது. ஒரே குடும்பம் தான், அவரவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. ஆனா எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கணும் ஒரு ஆளு. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் பதிப்பு துறையில இருக்கவங்கிறதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தக வெளியிடுறது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும்னா நான் வந்து இப்போ தங்கநந்த சவர்களை போய் பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏதாவது பாருங்க என்னன்னா சரி நான் பார்க்கறேன் அப்படின்னு பாரு. இன்னைக்கு இருக்க மினிஸ்டர் பார்த்தா வணக்கம் சொன்னாலே பிரச்சனையா இருக்கு. அப்போ நீங்க இப்படி ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன செஞ்சா நம்ம தலை போயிடுமோங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவர் எந்த ஃபைல்ல கையெழுத்து போடுவாரு, என்ன டிசிஷன் அவர் எடுப்பாரு. அவரை போயிட்டு நீ கரண்ட் கொண்டு வர மாட்டேங்கிற, அவரை போயிட்டு நீ வந்து தொழில் வளர்க்க மாட்டேங்கிறன்னு அந்த செக்ஷன்ல சொன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீங்க இதை வந்து நான் வேடிக்கையே சொல்றேன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில இருந்து ஏராளமான தொழில்கள் இன்றைக்கு வெளியேறிச்சு. ஏன் வெளியேறுச்சுன்னா ஒரே விஷயம், டிசிஷன் மேக்கிங். யாரை வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியல. அதிகாரிகள் நிலைமை அதோட பரிதாபம். அதிகாரிகள் எப்படின்னு கேட்டா அந்த அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. இது ஒரு தப்பான விஷயம், ஒரு நெகட்டிவான விஷயம், அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இங்கே இந்த ஆட்சி அதிகாரம் என்பது, கவர்னன்ஸ் என்பது முற்றாக சீர்குலைந்து போய்விட்டது. எந்த துறையிலுமே எந்த வளர்ச்சி திட்டமும் இங்கே நடைபெற முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் இந்த சூழ்நிலையில் தான் நாம் அனைவரும் தெளிவாக சிந்தித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது தேசிய அளவில் இருக்கக்கூடிய வாக்குகளாக இருந்தாலும் சரி, இரண்டுமே தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக, ஒரு அபாயமாக உருவாகிவிட்டது. இதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்றால், இதிலிருந்து நமக்கு கொஞ்சமாவது மூச்சு விட வேண்டும் என்றால், இந்த தேர்தலிலே நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் முகமது ஜலீல் அவர்களை பெருவெற்றி பெற செய்ய வேண்டும். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து, ஏன் என்று கேட்டால் அவர் இந்த மண்ணினுடைய மைந்தர், அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர், உங்களுக்காக உங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர். புரிந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு டெல்லியில் செல்வது என்பது மதவாத சக்திகளுக்கு எதிராக நம்முடைய பிரதிநிதிகள் செல்கிறார்கள். தமிழகத்தினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக செல்கிறார்கள். ஒரு கட்சியின் பிரதிநிதியாக அல்ல, தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக. அந்த விதத்தில் தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கூட்டணியாக ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருக்கிறது. ஒரே இயக்கமாக கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய, தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மகத்தான வெற்றியை நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.